ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் அமைச்சர்கள் குழு தற்போது ஆலோசனை துவங்கியிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மேலும் அவர்கள் போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்படுகிறது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். உங்களது விவரம் சிவா. கோபால், தமிழ்நாடு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கம், அதாவது ஜாக்டோ ஜியோனுடைய கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில இந்த கோரிக்கைகள் எல்லாம் தற்போது நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கான ஒரு அடையாள போராட்டமாக கடந்த வாரம் தலைமைச் செயலகத்துல கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேற்றைய தினம் தமிழக அரசு 4 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழு தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு தலைமையில தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் கொண்ட இந்த குழு தமிழக அரசு மூலமாக அமைக்கப்பட்டது. இந்த குழு ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு உரிய கால இடைவேளை விட்டு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் நாளைய தினம் மாவட்டம் தோறும் மறியல் போராட்டம் ஏற்கனவே அறிவித்திருந்தன. இந்த நிலையில இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அவருடைய கோரிக்கை என்பது நீண்ட ஆண்டுகளான ஒரு கோரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை திணிக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள். அதிலும் ஊதிய முரண்பாடுகளை களைதல் வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பழைய ஓய்வூதிய திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும், திமுக ஆட்சி அமைந்தால் இதனை அமல்படுத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே 4 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில இந்த கோரிக்கைகள் தற்போது நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே அவர்கள் போராட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அடையாள போராட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை தினம் மாவட்டம் தோறும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் 4 அமைச்சர்கள் கொண்ட இந்த குழு அவருடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படுமா அல்லது திட்டமிட்டபடி நாளை தினம் போராட்டம் நடைபெறுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல பதில் கிடைக்கும். கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.